Hi everyone, Assalamu alaikum. எல்லாரையும் இன்னும் ஒரு வீடியோல மீட் பண்றது நினைச்சு மிச்சம் ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரேண்டம் vlog மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறேன். முன்ன பின்ன நாள்கள் எடுத்தது. ஏண்டா சில நாளைக்கும் ஃபுல் டைம் வீடியோ ஷூட் பண்ணேலும் ஏண்டா நிறைய கண்டென்ட் இருக்கும் அதுல. சில நாளைக்கும் பெருசா ஒன்றுமே நடக்காது, வளம மாதிரி தான் போகும். ஸோ வீடியோ ஷூட் பண்றதுக்கும் போர் ஆயிக்கும். அதனால முன்ன பின்ன எடுத்த நாள்கள் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1.5 மாசமா சேர்த்த மலாய் அப்படின்னு சொல்ற, இல்லாட்டி பால் ஆடை அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். நாங்க பால் கொதிச்சு வச்சுக்கொள்ள மேலால ஆடை மாதிரி வரும் தானே, அதுதான் இது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அப்ப நான் இது 1.5 மாசமா சேர்த்தேன். வீடியோல காட்டுவாங்க நிறைய போட்டுண்டு. இது சேர்க்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அப்படித்தான் நான் நினைச்சேன். குயிக்க எங்களுக்கும் சேரும். ஆனா அப்படி இல்லை. நாங்க பெருசா அதை பால் காய்ச்சாதனத்தால கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆயின. இதுக்கு முந்தி ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துப்பீங்க, நல்ல ஒரு ஃபெயிலியர் உண்டு ஆகினது. அதே மாதிரி சரி அப்படி வாணும் வேற மெத்தட்ல செய்வோம்னு சொல்லிதான் அப்ப ட்ரை பண்ணினேன். ஒண்ணுமில்லை, இவ்வளவு நாளும் சேர்த்து பட்டர் செய்யறதுக்கு. ஏன்னா இதால பட்டர் செய்யறேன்னா வீடியோஸ் பார்த்திக்கிறேன்னா ஏன் சரி வரலையோ எனக்கு என்ன தெரியா. பீஸா தின்னணும் மாதிரி ஒரு கிரேவிங் ஒன்று இப்போ தான் செய்ய பார்க்குறேன். அதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். வார்ம் வாட்டரில் ஒரு கப் வார்ம் வாட்டரில் அதில் சுகர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஈஸ்ட் 1.5 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சா சரி. அது ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வந்துடும் ஈஸ்ட். அதுக்கப்புறம் டோலை போட்டு மிக்ஸ் பண்ணினா சரி. சில டைமுக்கு நான் இப்படி செய்கிறேன், சில டைம் நான் டைரெக்டாக டோலை சேர்த்துக்கொள்கிறேன். அதுவும் பொங்கி தான் வரேன். எப்படின்னா பெருசாக டிஃப்ரெண்ட் விளங்குறல. உங்களுக்கு இதே ரெசிபியை ஆட்ட மாவாலையும் செய்யலும். உங்களுக்கு வேணுமெண்டா நான் சும்மா பிளேன் கோதுமை தான் எடுத்துக்கிறேன். அதில் நான் 3.5 கப் மாதிரி நான் சேர்த்திக்கிறேன். இப்போ ரெகுலராக நாங்கள் வெளியில் ஷாப்பில் கப் வாங்குவோம் தானே, கப் சைஸ் வாங்குவோம். அதான் கப் சைஸை விட இப்போ நான் யூஸ் பண்ணுறதா கப் விற்கிறதானே, இதை கப் சைஸ் குறைவு. அப்படின்னா அதோட ஒரு 3/4 கப் மாதிரி வரும். இது ஒரு கப். எந்த கப்போட மெஷர்மெண்ட் இப்படி தான் நிற்கிறேன். இதில் ஒரு நான் 3.5 கப் மாதிரி எடுத்துக்கிறேன். நான் பிளேன் ஃப்ளவர் 2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் வெட் இன்க்ரீடியன்ஸை போடும் போது ஈஸ்ட் அதை தண்ணி அதெல்லாம் சேர்த்து கலந்து அதை கப்பில் நான் ஊற்றினதானே அதை தண்ணியில் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி. நீங்கள் ஒருவேளை கையால் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. 3.5 கப் ஃப்ளாக்கு இந்த 1 கப் தண்ணி நல்லா போதுமாயினேன். உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்டா வார்ம் மில்க் கொஞ்சம் ஊற்றினா நல்லா. அப்படி இல்லாட்டி வார்ம் வாட்டரும் ஓகே. அதோட வாட்டில் பொங்கும். சில டைமுக்கு இதுக்கு மேலே வேணும்டா கொஞ்சம் ஒலிவ் ஆயில் மாதிரி அப்படியெல்லாம் சேர்த்துக்கொள்ள டோ காயாமிக்கிறதுக்கு. நான்டா நார்மலி அப்படி ஒன்றும் சேர்க்கறல, சும்மா நார்மலாக தான் மூடி வச்சுறேன். சிக்கன் பீஸ் தான் செய்ய பார்க்குறேன். அதனால நான் சிக்கனை தான் மெரினேட் பண்ணி வச்சு பார்க்குறேன். அப்போ அது நல்லாவே மெரினேட் ஆகி வரும். அதுக்கு நான் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிறேன். உரப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கூட்ட குறைச்ச இயலும். அதோட டர்மரிக் பவுடர் கொஞ்சம் எடுத்து அதோட சால்ட் சேர்த்திக்கிறேன். சால்ட் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி நான் சேர்த்தேன். ஏன்னா சோஸ் ஐட்டம் சேர்க்கறதால சால்ட் கூடிடும். மற்ற சிக்கன் ஸ்டக் பவுடர் சேர்த்திக்கிறேன். சிக்கன் ஸ்டக் பவுடர் நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். சிராச்சை சேர்த்திக்கிறேன். அதுவும் நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதோட
டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அளவெல்லாம் தந்திக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம் பார்த்துக்கொள்ளையிலும் நீங்கள் செய்கிற டைம். ப்ரீவியஸ் டே தான் இதெல்லாம் நான் செஞ்சு வச்சு சிக்கனை மேரினேட் பண்ணி பீஸா டோவை ரெடி பண்ணி வச்சது. அப்போ நாளைக்கு என்ன செய்கிற டைமுக்கு ஈஸியாக ஆகிக்கிறதுக்காக ப்ரீவியஸ் நைட் வந்து டோ எல்லாம் ரெடி பண்ணி அதோடு வந்து சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சேன். சிக்கனை வந்து இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் தான் சேர்த்திக்கிறேன். ஏர் ஃப்ரையரில் வந்து 200 செல்சியஸுக்கு 20 மினிட்ஸ் மாதிரி நான் சேர்க்குறேன். பிஸாக்கு வெஜிடபிள்ஸ் வந்து வேண்டியது சேர்க்கலும். நான் வந்து பெல் பெப்பர் எடுக்கிறேன், அதே மாதிரி மஷ்ரூம், டொமேட்டோ அண்ட் அனியன் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெல் பெப்பர் இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் வந்து அதை கருக்கொச்சிக்கா அப்படின்னு சொல்கிறதானே, அதுவும் சேர்க்கலும். அது கொஞ்சம் முறப்பாய்க்கும், ஆனால் அது சேர்த்தா டேஸ்ட் ஆகிக்கிறேன். நார்மலி எனக்கு இதை விட வந்து எனக்கு அது சேர்க்குறது தான் விருப்பம். பீஸாவில் ஹோம்மேட் பீஸாவில் அதுதான் ஸ்பெஷலாக இருக்கும். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் எதுண்டானு வந்து எங்களுக்கு விருப்பமானதை சேர்க்கலும். இங்கே பீஸா வாங்குகிற டைமுக்கு எப்படி இருக்குமெண்டா, இப்போ நாங்கள் நார்மலி வந்து அந்த வெப்சைட்டில் என்னமான ஒரு ஷாப்போ இல்லை மானமண்டில் ஒரு வெப்சைட்டில் பற்றி நாங்கள் பீஸா சூஸ் பண்ணி வாங்குகிற டைமுக்கு எவ்ரி டாப்பிங்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 பவுண்ட் 1 பவுண்ட் 1 பவுண்டே சேர்க்குறோண்டு. நான் வந்து மினி பீஸா தான் சேர்ப்பாக்குறேன். பீஸா வந்து டேஸ்ட்டாக வர பீஸா டோ எல்லாம் சரியாக வர, ஆனால் எனக்கு அந்த ஷேப்புக்கு தானே அது வரவே வராது. அது ரொட்டியாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ஈவன் பீஸாவாக இருந்தாலும் எதுலேயுமே வந்து அந்த வட்டம்ன்ற அந்த ஒரு ஷேப் வந்து எனக்கு சுற்றி போட்டாலும் வரவே வராது. அதனால தான் நான் வந்து மினி பீஸா சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து குக்கி கட்டர் ஒண்டிக்கிறேன், அப்போ அதால் வந்து வெற்ற ஐடியாவில் தான் நிற்கிறேன். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிகிற டைமுக்கு வந்து மீன்வல் வந்து சிக்கனும் ரெடி. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் 20 மினிட்ஸ் வந்து சிக்கனை ஏர் ஃப்ரை பண்ணினேன். இதான் பீஸா டோ. உங்களுக்கு பார்த்தா பொங்கி பொங்கி நல்லாவே பொங்கி வந்து நான் எல்லாம் முதல்ல அசெம்பிள் பண்ணி கொண்டா, லைக் வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி வந்து சிக்கன் எல்லாம் அசெம்பிள் பண்ணி கொண்டா அப்போ ஈஸியாக இருக்கும். பிஸா வந்து மிச்ச நேரம் இல்லை, பிஸா வந்து வெரி குயிக், லெஸ் தென் 15 மினிட்ஸில் வந்து பிஸா பேக் ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் வெஜிடபிளை கட் பண்ணி சிக்கனை வந்து அந்த சிக்கனை குட்டி குட்டியாக பிச்சுற அப்படிங்கிறதானே, அந்த டைமில் வந்து நீங்கள் அவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ணினா சரி, அப்போ எல்லாம் வந்து ஒரே டைமுக்கு நடக்கும், ஈஸியாகிக்கும். உங்களுக்கு பீஸா பேஸை தின்னாவும் செஞ்சடிக்கலும் திக்காவும் செஞ்சடிக்கலும். நான் வந்து கொஞ்சம் தின்னாத்தான் செய்ய பார்க்குறேன். பீஸா சோஸுக்கு நான் யூஸ் பண்ணுற வந்து டொமேட்டோ கெச்சப் தான். உங்களுக்கு வேணால் பீஸா சோஸும் யூஸ் பண்ணலும், அப்படி இல்லாட்டி வந்து பெஸ்டோ சோஸ் சீக்கிரம் பெஸ்டோ சோஸும் வந்து பீஸா சோஸ் டேஸ்ட்டே தான் வரும். உங்களுக்கு வேண்டாம் அதுவும் யூஸ் பண்ணலும்.
அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு வீட்டில் செஞ்சு எடுக்க மேலும் நான் வீட்டில் ஒருக்க செஞ்சேன். அது ஒரு முழு ஃபெயிலியர் ஆகினேன். என்ன நடந்து எது நடந்து அப்படின்னு தெரியா சரியான மட்டும் ஒயிலி ஆகினது. அதுலேருந்து அந்த வேலைக்கே நான் போடல. நான் நார்மலி வந்து நான் டொமேட்டோ கெச்சப்பை தான் சேர்க்குறேன். அப்படி இல்லாட்டி வந்து பீஸா சோஸை சேர்க்குறேன். கடையில் வாங்கினத்தை சேர்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து நான் கெச்சப் தான் சேர்க்குறேன். உங்களை சீஸ் வந்து உண்டோ மொசரல்லா சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து செடர் சேர்க்கலும், அப்படி இல்லாட்டி வந்து ரெண்டும் கலந்து சேர்க்கலும். நான் வந்து இன்றைக்கு கொண்டு தான் சேர்க்குறேன். நான் செடர் மட்டும் தான் சேர்க்குறேன். நான் மொசரல்லா சேர்க்கல. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து வேண்டிய வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேண்டிய மாதிரி அசம்பிள் பண்ணி எடுத்தா சரி. ஸ்வீட் கார்ன் இருக்கிறதா பீஸாக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்தா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பீஸாக்கு பைனாப்பிள் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட். ஆனால் அது ரெண்டுமே நான் இன்றைய சேர்க்கல. இதை பீஸா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீசர் பண்ணலும். இது ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் ஒருவேளை ஃப்ரீசர் பண்ணுற அப்படின்டா இதை குட்டி குட்டியாக ரவுண்டாக நாங்கள் வெட்டின பீஸா வந்து சோஸ் ஒன்றுமே போடாமல் நார்மலாக அவனில் போட்டு எடுக்கணும். ஒரு 5 minutes தான். ஹாஃப் பேக் பண்ணி எடுத்துட்டு மேலே வந்து அதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப்போ இல்லாட்டி பீஸா சோஸோ என்னமான ஒன்று சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒருவேளை சீஸ் சேர்க்குறண்டா அப்படி எல்லாம் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணினா சரி. அப்புறம் தேவையான டைமுக்கு எடுத்து பேக் பண்ணி எடுக்கலும். ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும் அது. மினி பீஸா தான் செஞ்சேன். ஃபுல்லாகவே மினி பீஸா செய்கிற ஐடியாவில் அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை இல்லை போய்த்து. அதனால் வந்து நான் பெரிய பீஸா செஞ்செடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சேன். அது வட்டம் தான் ட்ரை பண்ணினேன். ஆனால் அது அந்த ஷேப்பில் வந்து இதனால தான் நான் வந்து அந்த பெரிய பீஸாக்கே போகல. ப்ரீவியஸ் டே வந்து டோவும் ரெடி பண்ணி சிக்கனை மெரினேட் பண்ணி வச்சதால வந்து வேலை கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருந்து. இதுதான் எங்களோட டின்னர். அதே மாதிரி இந்த வீடியோவும் இவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டி டேக் கேர். பாய்.